போல இன்கம்ஸ வந்து நாம பார்ப்போம். ஸோ இன்கம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு 2 டைப்ல இன்கம்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து டைரக்ட் இன்கம், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் இன்கம். டைரக்ட் இன்கம் பொருள விக்கிறதால வர லாபம். ஸோ இன்டைரக்ட் இன்கம் நீங்க பொருள விக்காம வர லாபம். ஸோ அப்போ நாம வந்து இன்டைரக்ட் இன்கம்ஸ் முதல்ல பார்த்துருவோம். இன்டைரக்ட் இன்கம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிவிடெண்ட். இப்ப டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் இன்கம்ஸ். இப்ப நம்ம ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டிருப்போம். அதுல வர ஷேர்ஸ் இது வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் இன்கம். இப்ப நேத்திக்கு கூட பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? ஒரு FBல பார்த்தேன். ஒரு இந்த சன் டிவியுடைய கலாநிதி மாறன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 4000 2004ல இருந்து அப் டூ இந்த வருஷம் வரலும் அவருக்கு டிவிடெண்ட் மட்டுமே வந்து 5000 crores வந்திருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தேன். அப்ப அது அவருக்கு வந்து இன்டைரக்ட் இன்கம்ஸா வந்துரும் அது. டைரக்ட் இன்கமா வராது. அப்ப இன்டைரக்ட் இன்கம்ஸ் டிவிடெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டு அது மூலமா அவங்களுக்கு அந்த ஷேர்ஸ் பிரிச்சு குடுக்குறாங்கன்னா, அந்த லாபத்த பிரிச்சு குடுக்குறாங்க. அதுவும் அவருக்கு இன்கம் தான். ஆனா அது இன்டைரக்ட் இன்கம்ல வந்துரும். ஸோ டிவிடெண்ட் கண்ட்ரோலயே குடுத்துரும். அதே போல ரென்ட் ரிசீவ்டு. RCVD வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த ரிசீவ்டு. ஸோ இது வந்து நம்மளுடைய சொத்த நம்ம வாடகைக்கு விட்டுருக்கோம். அப்போ நம்ம கட்டாயமா இப்போ ஒரு மெட்டீரியல்ல வந்து அவங்க வந்து வாடகைக்கு விடுப்பாங்க. சில பேர் வந்து காரை வாடகைக்கு விடுவாங்க. ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் என்ன சொல்றது இப்போ ஒரு பில்டிங்கை வாடகைக்கு விட்டுருப்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாடகைக்கு விடுவாங்க. அதுல இருந்து வர வாடகை எல்லாமே வந்து அவங்களுக்கு ரெண்ட் ரிசீவ்டு இன்டைரக்ட் இன்கம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. ஸோ பேங்க்ல அவங்க பணத்தை போட்டு வச்சிருக்கலாம், இல்ல அவங்க வட்டிக்கு கொடுத்துருக்கலாம். அதுல வர லாபமும் இன்டைரக்ட் இன்கம்ஸ். ஸோ இன்டைரக்ட் இன்கம்ஸ்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு. கமிஷன் ரிசீவ்டு எப்போ ஒரு கம்பெனிக்கு இன்டைரக்ட் இன்கம் ஆகுதுன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு பொருளை வாங்கி விற்குது. சம்டைம்ஸ் அந்த கம்பெனிக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கான தேவை இருக்காது. ஆனா அது தேவைப்படுற ஒருத்தருக்கு இந்த இடத்துல பொருள் இருக்கு. எப்படி புரோக்கர்ஸ் வந்து இது பண்றாங்க, ஒரு வீடு காட்டுறாங்க. அதே போல நம்ம அந்த பொருளை அவங்களுக்கு காட்டி பிசினஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து கமிஷன் வாங்கிக்கணும்னா அது இன்டைரக்ட் இன்கம். அதுக்கப்புறம் ஸ்கிராப். ஸ்கிராப் எல்லாமே இன்டைரக்ட் இன்கம்ஸ் தான். ஸோ இப்போ ஒரு ஓட்ட உடைச்சல் போட்டுரும், எல்லாமே வந்து இன்டைரக்ட் இன்கம்ஸ்ல வந்து ஓகேங்களா. ஸோ இன்டைரக்ட் இன்கம்ஸ். ஸோ அதே போல எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் ரெண்டு டைப்ல நமக்கு இருக்கு. ஒன்னு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து பர்ச்சேஸ்ல போயிடும். அதுக்கு லெட்ஜஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு நாம லெட்ஜஸ் கிரியேட் பண்ணணும். அந்த லெட்ஜஸ்ல இப்போ நம்ம கொஞ்சம் லெட்ஜஸ் பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு எது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன போல ஒரு பொருளை வாங்கி விற்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பூர்விகா மொபைல் வச்சுக்கோங்க. பூர்விகா மொபைல் வந்து ஒரு மொபைலை விற்கிறாங்கன்னா அவங்க ரோட்ல போட்டு மொபைலை விற்க முடியாது. ஆனா அவங்க பிசினஸ் வந்து மொபைல் விற்குது, டிவி, ஃப்ரிட்ஜ், இப்போ வந்து அப்ளையன்சஸும் வந்துட்டாங்க. அப்போ அந்த பொருளை வாங்குறாங்க விற்கிறதுக்காக. அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதை விற்கிறதுக்கு ஒரு ஒரு ஆபீஸ் வாடகை எடுக்கிறாங்க. அங்க வேலை செய்யற ஆளுங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ், காபி டீ எல்லாம் வாங்கி தராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறாங்க. இது போல எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்பெனி பண்ணுதுன்னா அதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்ட். ரெண்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு பேஸ். இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் இதை வந்து கண்ட்ரோல் கொடுத்துறேன். இதுல பாத்தீங்கன்னா HSN கோட்னு இருக்கு. HSN கோட் எதுக்காகனா ஜிஎஸ்டி பொறுத்தவரை ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோடு இருக்கு. இந்த கோட் லைவா போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்தந்த கம்பெனிக்குன்னு ஒரு கோடு இருக்கும். விச் மீன்ஸ் கம்பெனிக்குன்னு இருக்காது, அவங்க பண்ற ப்ராடக்ட்டுக்காக கோடு இருக்கும். அந்த கோட் லைவா இருந்தா மட்டும் தான் தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு கம்பெனில போய் சேர்ந்தாலுமே அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் அதுக்கான HSN கோட் நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ரெண்ட், அதுக்கப்புறம் போனஸ். போனஸ் கட்டாயமா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ கண்ட்ரோலே கொடுத்துரும். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரிஸ். ஸோ கண்ட்ரோலே கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் டிஏ வந்து டிராவலிங் அலவன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் போஸ்டேஜ். போஸ்டேஜ் கட்டாயமா இன்டைரக்ட்
எக்ஸ்பென்சஸ் டிஸ்கவுண்ட் அதுக்கப்புறம் இபி கரண்ட் பில்ல கட்டுறோம். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஏ நல்லா வச்சுக்கோங்க. டேலி பொறுத்தவரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து மவுஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கீபோர்டில் தான் நம்மளுடைய ஃபங்க்ஷனிங் இருக்கணும். ஸோ கீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ட்ரோல் ஏ, ஆல்ட் டி, ஆல்ட் இ, ஆல்ட் எக்ஸ், கண்ட்ரோல் கியூ, ஸோ அப்புறம் கண்ட்ரோல் F9 இது போல கீஸ்ல தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸோ போனஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கொரியர் போஸ்டேஜையும் போட்டுட்டோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டோம். டீ அண்ட் ஸ்நாக்ஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுக்கப்புறம் கம்பெனியோடைய தேவைக்காக வாங்குற பொருள் இதெல்லாம் அசெட். இது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ். இது வந்து நீங்க வந்து என்ன இப்ப பர்னிச்சர்ஸ்னு ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துடலாம். அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துரும். ஆனா இது வந்து மிஸ்க் எக்ஸ்பென்ஸ். இது அசெட். கண்ட்ரோல் ஏ. ஸோ பேசிக்கா நம்ம வந்து இந்த லெட்ஜஸ்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற லெட்ஜஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இன்னும் கொஞ்சம் லெட்ஜஸ் இருக்கு. நான் அதை நாளைக்கு கிளாஸ்ல எடுத்துடுறேன். இப்ப பார்த்தோம்னா நம்ம என்னென்னலாம் எடுத்தோன்றத ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம்.